என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ நண்பன் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நம்ம தளபதியோடைய கரூர் சம்பவத்தப்போ பார்த்தீங்கன்னா, தளபதி பஸ்ஸுக்குள்ளே வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒன்று வந்து த்ரிஷா அண்ட் இன்னொன்று வந்து கீர்த்தி சுரேஷ். இந்த மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை மறைச்சான். அந்த பஸ்ஸுக்குள்ளே அவனோட பொண்டாட்டி அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் இருந்துச்சு, அவனோட பொண்ணு அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த உண்மையை மட்டும் மறைச்சிட்டான். இது வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் இத்தனை நாள் அவன் பொண்டாட்டி புள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி தளபதியோடைய இந்த விவாகரத்து மேட்ரு வந்தோடனே சாரு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்து அவருடைய இன்னொரு முகத்தை காட்டுறதுக்கு வந்திருக்காரு. யாரை வந்து கேட்டிங்கன்னா, ஆம்பளைன்னு தெரியணும்னா மீசை ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளாம் வைப்போம். அந்த மீசையே இல்லை அப்படின்னாலும் நம்மளை ஆம்பளையாக தெரியும். ஆனால் அந்த மீசையை அவன் எடுத்துட்டான், அவன் யாருன்னு ஊருக்கு தெரிஞ்சுன்றதுக்காக இப்போ வரைக்கும் மீசையை ஓட்டிட்டு திரியிற தன்னை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு குண்டியை கழுவிவிடும் ஒரு கொத்தடிமை பத்திரிகைவாதி, அந்த பரதேசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணிங்க. வாங்க போய் அந்த கொத்தடிமை நாயை கொதறுவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, அந்த கொத்தடிமை என்னெல்லாம் கதறுது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வரும். சொல்லக்கூடாது, சொல்லணும். நல்ல பெரிய ஒரு நல்ல கண்ணையாக இறந்துட்டாங்க. உங்கள் நொன்னே வந்தான் நின்ன இடத்துல ஒரு கிலோமீட்டருக்கு வாடடி அத்தனை நாத்தமா, நாத்தத்தில் எல்லாரும் மூக்க பிடிச்சிட்டாங்களாம். நல்ல கண்ணு ஐயா இப்போ இறந்தார். அந்த இறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் போனார். தளபதி அங்கே போய் ஒரு நிமிஷம் கூட நிற்கலை. நீங்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபுட்டேஜை பாருங்கள் ஒரு வாட்டி. சார் பாக்ஸ் ரவுண்ட் போறோம். இப்படி போகிறாரு, மாலையை போடுறாரு. அந்த இடத்துல அவர் பையன் நினைக்கிறேன், அவருக்கு கையை கொடுக்குறாரு. 2 செகண்ட்ஸ் நின்று நல்ல கண்ணையா ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் நின்றுப்பாரா, இல்லை 1.5 நிமிஷம் நின்றுப்பாரா. ஆனால் இந்த அயோக்கிய பையன் என்ன சொன்னால், தளபதி அவர்கள் அந்த இடத்துல போனோடனே அப்படியே பீர்னு சரக்கு வாசனை அடிச்சிச்சான். இல்லை எனக்கு தெரியல, சரக்கு அவர் என்ன தலையில் ஊற்றி உடம்புக்கெல்லாம் போட்டு சட்டையிலலாம் வந்து சரக்கை வந்து அடிச்சுட்டு வந்திருப்பாரா, இல்லை ஏண்டா அந்த இடத்துல அவர் இதுக்கு முன்னாடி எங்கேயும் அவர் என்ன லிப்கிஸ் அடிக்க நீ கிட்ட போனியா நான் கேட்குறேன். பொதுவாக சரக்கு அடிச்சுட்டு யாராவது அந்த இடத்துக்கு போனாங்கன்னா, அவங்க பேசுனாங்கன்னா தான் அவங்களுடைய ஸ்மெல்லை நம்மளால் ஃபஸ்ட்டு கேதர் பண்ண முடியும். போய் சும்மா நின்று மௌனமாக இருக்கிறவங்களுடைய ஸ்மெல்லு வந்து யாரும் கேதர் பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு பேசிக் புரிதலாக ஒரு பத்திரிகைக்காரன் வேண்டாண்டா, சாதாரண பாமரனுக்கு தெரிஞ்ச விஷயம், ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி இருந்துச்சுன்னா அந்த டெட் பாடியை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆல்கஹால் கண்டென்ட் டைப் ஆஃப் அந்த கெமிக்கலை வந்து போடுவாங்க. ஏன்னா அது வந்து இன்செக்ட்ஸ் வந்து மற்றவங்கள்ட்ட சண்டை விடாமல் இருக்கிறதுக்காக இதை போடுவாங்க. அது ஸ்மெல்லு வந்து ஆல்மோஸ்ட் இந்த சரக்கடிக்கிற ஸ்மெல்லு மாதிரி தான் இருக்கும். இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத இந்த கொத்தடிமை தளபதியோடைய அந்த டல்லான ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து உடனே இவர் வந்து போதையில் தான் வந்திருக்காருன்னு போர்ட்ரே பண்ணுறேன்னா, இவெல்லாம் வந்து பத்திரிக்கைக்காரன் சொல்லி நம்ம இவ்வளோ நாள் இவனை வந்து ஃபாலோ பண்ணி
இவன் பத்திரிக்கைலாம் வாங்கி நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்மளை தான் முதல்ல செருப்பால் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த நாயை செருப்பால் அடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இவன் வந்து பத்திரிக்கையை நீ நடத்த மாட்டான். 2 பேருக்கு தான் போட்டின்னு. நான் கூட 2 பேர்னா திமுக டிவிகே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவர் பொண்டாட்டிக்கும் அவர் வச்சிருக்கிற வப்பாட்டிக்கும் தான் 2 பேருக்கும் போட்டி. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பல்லு இருக்கவன் பக்கோடா திங்கிறான். அது மாதிரி இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்க. உனக்கு எங்கடா வலிக்குது? ஏன்டா நாதாரி, இது உண்மையோ பொய்யோ நான் பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கு, அவர் அனுபவிக்கிறாருன்னா உனக்கு எங்கே வலிக்குது? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? அப்போ நீ முதல்ல யாரை போய் கேட்கணும் அப்படின்னா, திமுகவில் உன்னுடைய முதல் ஆசானான கலைஞர் ஒருத்தர் இருக்கார் பாரு, அவர் 3 பொண்டாட்டி வச்சிருந்தார். எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. என்னுடைய வீட்டுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தயாளமையாருக்கு தெரியாது. செய்தி கேள்விப்பட்டு என்னுடைய மனைவி ராஜாத்தி ஓடோடி வந்து மருத்துவமனையிலே நான் படுத்திருந்த அறைக்குள்ளே என்னை பார்த்ததும் அவன் மூலமாக பார்த்தது ராஜாத்தி தலைவிரி மூலமாக ஐயோ என்று அலற, அப்படி அலறிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கற்றுகிறார், யார் அது இப்படி இருந்து அலறுகிறார்களே என்று. அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்னை. புரியுதா? பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை ரெடி பண்ணி, ஒரு பொண்ணை ரெடி பண்ணி பொண்டாட்டி ஆக்கிட்டார். 2 வத்தலைன்னு 3ஆவதாக ஒருத்தர் வந்து ரெடி ஆக்கி வச்சுக்கிட்டார். சரி, அவர் தான் அப்படின்னு பார்த்தா 2வது அவர் பையன், அவரோட பையன் இப்போ நமக்கு இதுவாக இருக்கார், நம்மளுடைய சிஎம் சாராக இருக்கார். அவருடைய பழைய ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னன்னு சொல்கிறது? ஃபாத்திமா பாபு தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர். அன்றைய காலகட்டத்தில் இவரை பார்ப்பதற்காகவே பலரும் செய்தியை பார்ப்பார். அப்படி புகழ்பெற்ற செய்தி வாசிப்பாளராக இருந்த இவரை டிஎம்கே ஆட்சி காலத்தில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடத்தியதாக ஒரு மிகப்பெரிய செய்தி வெளியானது. அதன் பின் ஃபாத்திமா பாபுவும் தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்கவில்லை. ஒரு நியூஸ் ரீடர், புரியுதுங்களா, அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு இந்த நாதாரியாக அந்த காலத்திலலாம் எழுதியிருக்கு. இருந்தாலும் அதை இப்போ மறைச்சிட்டு இப்போ விஜய் அவர்களை முத்திர குத்து வந்திருக்கு. சரிப்பா, அவர் தான் அப்படின்னா சின்னவர் இப்படி யாருக்காக கார் ரேஸ் நடத்தினார், யாருக்காக துபாய் வர்றாரு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் துபாயிலேருந்து வந்து 1 மணி நேரத்தை திருப்பி ஏன் துபாய் வந்தார், அப்போ இங்கே யார் இருக்கா, இதெல்லாம் சொல்லணும்ல, இதுக்கான பதிலெல்லாம் சொல்லணும்ல. ஏண்டா அவங்களாம் வந்து அப்படி பண்ணால் அது தப்பு கிடையாது, இங்கே இவங்க இப்படி பண்ணால் அது தப்பா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீ தான் போய் விளக்கு பிடிச்சியா? விஜய் அவர்கள் பொண்டாட்டிக்கும் வப்பாட்டிக்கும் சண்டைன்னு சொல்கிறேன்ல, இந்த வப்பாட்டின்றது நீ யாரை சொல்கிறேன்னா த்ரிஷா அவர்களை தான் சொல்கிறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீ விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எவிடன்ஸ், நீ தான் இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் ஆச்சுல்ல, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால், ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனாக இருந்தால், நீ உண்மையை மட்டுமே பேசுகிற பரதேசியாக இருந்தால், நீ என்ன பண்ணணும்னா விஜய் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்கும் உண்மையானுமே உறவு இருக்குன்ற மாதிரி நீ அதை எடுத்து ஆதாரமாக போட்டுட்டு அதற்கப்புறமா நீ பேசலாம். புரியுதா? விஜய் அவர்கள் பப்பாட்டி வச்சிருக்காரு அப்படின்னு நீ ஆதாரமே இல்லாமல் ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துகிற, எந்த உறவுனே தெரியாமல் அவங்கள வந்து நீ வந்து கேவலப்படுத்துகிற. உன்னையெல்லாம் ஜேர்னலிஸ்ட்டுன்னு மதிக்கிற, உன் பத்திரிகை வாங்கி படிக்கிற மக்களை என்னன்னு சொல்கிறது? இப்போ நீ ஒழுக்கம் இதுவா அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, உன் கட்சி நீ ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கல, அங்கே இருக்கீங்களா ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படின்னு தான் இங்கே கேள்வி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சி தலைவர் ஒழுக்கத்தை எடுத்து பேசுனா நாரிடுனா நாதாரி. இங்கே யாரும் ஒழுக்கெல்லாம் பார்க்குறதில்ல, அது அவங்கவுங்களுடைய பர்சனல். நாட்டுக்கு மக்களுக்கு நீ என்ன செய்கிற, உன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன, நீ சிஎம்மானா எனக்கு என்ன பண்ணுவேன், இதுதான் ஒரு மனிதன், சாதாரண மனிதனுடைய எதிர்பார்ப்பு ஒழிய அவன் பொண்டாட்டி கூட நல்லா இருக்காரா இல்லையா, இல்லை அவர் வந்து வேறு ஏதாவது அஃபேர் வச்சுருக்காரா இல்லையா, இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல, யாரும் கேட்குறதில்லடா கம்முனாட்டி. அண்ட் ஃபைனலாக மக்களே, எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த டிவோர்ஸ் ஃபார்ம்னு சொல்லி எடுத்து வச்சு ஒரு 12 பக்க அறிக்கையை வந்து எல்லோரும் படித்து காமிச்சிட்டு இருக்காங்க.
இதில் பல இது உண்மையாக ரெஜிஸ்டர் அதாவது லாயர் மூலியமாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கலாம், பலது இவங்களே கூட அந்த டாக்குமெண்ட்டில் ஃபேக் டாக்குமெண்ட் கூட இவங்க வந்து ரெடி பண்ணி வந்திருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டோடைய காப்பி பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய புகைப்படத்தோடு வருது. ஒரு கோர்ட்டில் இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த புகைப்படத்தையோடையும் எந்த கோர்ட்டும் யாருக்கும் அனுப்பாது. அதே மாதிரி புகைப்படத்தை ஒட்டியும் அதில் கொண்டு போய் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு புகைப்படத்தோடு எடுத்து அனுப்புகிற அப்படின்னா அப்போ அதில் எந்த அளவுக்கான உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இவங்க ஃபைல் பண்ணியிருக்கலாம், ஆனால் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் அதுதான் இங்கே கொஸ்டின். இது உண்மையாலுமே கோர்ட்லேருந்து வந்த அந்த கோர்ட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையா, இல்லை கோர்ட்டில் சப்மிட் பண்ண அந்த சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க இதெல்லாம் அதில் போட்டிருக்கு, நாளை பின்ன அது ஒரிஜினல் கிடைச்சா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபேக்காக அதை ரெடி பண்ணிங்கன்னு சொல்லி இவங்க ஃபேக்காக ரெடி பண்ணி வெளியில் விட்டுருக்காங்களா அப்படின்றதும் நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை இங்கே எழுப்புது. ஏன்னா இவங்க எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அயோக்கிய பயலுக தான். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், கிளைமேக்ஸில் விஜய் அவர்கள் மேலே பயங்கரமான பர்சனல் அட்டாக் நடக்கும், இன்னும் பாருங்கள் பெரிய லெவலில் பர்சனல் அட்டாக் நடக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், சோஷியல் மீடியாவில் த்ரிஷா அவர்கள் பேசக்கூடிய வீடியோவை எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. த்ரிஷா அவர்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2-3 இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு குழந்தைய வச்சு இந்த காரப்பொரின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிடும்போது இதை நான் விஜய் கூட தானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அந்த ஸ்டேஜில். அந்த வீடியோஸ் எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் அவருக்குமான அந்த திரையில் இருக்க ப்ரெசன்ஸ் பேர் வந்து பொதுவாகவே மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க வந்து அந்த பேரை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கி வேறு மாதிரி திரிச்சு போடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த திமுக கையில் எடுத்திருக்கு. இன்னும் 1 மாத காலம்தான் இருக்குது. அப்படின்னும் போது இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இவங்க இறங்கி செய்வாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து மீடியாவில் வந்து செலவு பண்ணி இவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் தளபதி வந்து இதற்கு மௌனமாக இருக்கணுமா இல்லை பேசணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம், கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவர் கருத்து சொல்ல வேண்டியது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தான். ஏன்னா அவங்க கோர்ட்டில் தான் ப்ரொசீடிங் பண்ணியிருக்காங்க, அது கோர்ட்டில் தான் அவர் பேசணுமே தவிர அங்கே தான் அவர் ஏன்னா அது அவருடைய பர்சனல், அவர் ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. பட் இதே ஒரு மீடியாவில் எடுத்து சன் டிவியில் எடுத்து ஆரம்பித்து போட்டு இதை வந்து ஒரு விஷயமாக இங்கே பரப்புகிறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அப்போ இந்த ஊடகமும் இந்த அரசாங்கமும் இந்த கட்சிகளும் எல்லாம் எப்படி செயல்படுது, எந்த மாதிரியான ஒரு இப்படி முன்னெடுப்பை வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் மக்களுக்காக வந்தாங்கன்னா அந்த தலைவர் மேலே எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா காலகட்டத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூஸ் பேப்பரில் என்ன சொல்கிறாங்களோ, டிவியில் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் உண்மை, அதுதான் வந்து நிஜம். அதை நம்பிட்டு தான் ஓட்டு போட்டாங்க இத்தனை வருஷமாக. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, ஒன்றுத்தையும் பிரேக் பண்ணி எது உண்மை எது பொய் அப்படின்னு உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லதை கெட்டதை ஆராய்ந்து நல்ல தலைவரை செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வர 2026 என்ன பண்ணுவோம் பண்ணுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சுயானந்த வீடியோவில் டேக் கேர், பை.